பார்க்க வேண்டும். அழைத்து வந்தாயா? அழைத்து வந்துட்டேன் ஐயா. அப்படியே பார்க்கணும். வந்துட்டே இருக்காரு. ஐயா குருவே, குரு வந்தாரு குருவே. ஆண்டவா குருவே. ஆஹா. குருவே, நான் படித்தேன் குருவே. மலதரித்து மன்னன படித்தேன். சரி, நந்தி விட்டு மாலதரித்து நராதபதி என்று சொல்லக்கூடிய திரியோதினு பல விதமான மலர்களை எடுத்து உன் பாதத்திலே குமித்து எங்களுக்கு குருவாக வழங்கும்படியாக அதாவது அனைத்து கோடி வணக்கம் செய்திருக்கிறேன். என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய் என்று வாழ்ந்திருப்பாய் என்று குறையில்லாமல் வாழ்ந்திருப்பாய். அப்படினாலும் என்னை இணைக்க பட்டம் கட்டி சேனாதிபதி பட்டம் கட்டி இன்றோடு 2 தினங்கள் ஆகிவிட்டது அல்லவா? எதற்காக வர சொன்னீங்க? என்ன காரணம்? எதற்கு தெரியுமா? சொல்லுகிறேன். தருமறியா தருமடிக்க விவேகத்தில் உயர்ந்தவர், இப்பேற்பட்டவர். ஆனாலும் இதுவரை 12 நாள் சண்டை, அதிலே 10ஆம் நாள் சண்டையிலே என் தாத்தாவாகிய யார் அர்ச்சனா அன்பு படுகையால் குருச்சாத்திரத்திலே யாரு வெற்றி செவி தோல்வி என்று பார்க்க வேண்டும் என்று பகவானிடம் வரம் பெற்று அன்பு படுகையிலே படுத்திருக்கிறார். என் தாத்தா போன பிறகு அந்த சேனாதிபதி பட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவருக்கு அடுத்து எனக்கு கொடுத்திருக்கீங்க. கொடுத்த உடனே நான் தருமிட சரப்பிடித்து வருகிறேன். திரிவதினா ஒன்றை கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்னிடத்து சொன்னாய். இருந்தாலும் பாண்டவர்களை பாசமாக வைத்து இதுவரைக்கும் அவர்கள் பாசமாக இருக்கிறாய். துரியோதனா, நீ எதை வேணாலும் சந்தேகப்படு, ஆனா என்னுடைய நேர்மையை பத்தி எந்த காலத்தில் சந்தேகப்பட வேண்டாம். துரியோதனா, தருமரை சரப்பிடித்து வருகிறேன் என்ற வார்த்தை மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் அவங்க மேல இன்னும் பாசத்தோடு இருப்பது போல எனக்கு தெரிகிறது. அப்படி நினைச்சிருந்தா இன்று தினத்துல 2 நாளைக்கு முன்னாடி நான் சேனாதிபதி பெற்றிருக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் கட்டளை அப்படி தர்மரை சிறைபிடித்து இருக்கிறேன். அப்படின்றா? ஆமா. உடனாக சென்று பாடி கூடாரத்திலே தருமரை எப்படி சரப்பிடித்து தேர்கொடி கம்பத்துல கட்டி இழுத்து வந்து கால் மீதில் போட வேண்டும். அப்படியா? நீ சொன்னபடி எங்க போறது தெரியுமா? எங்க சென்று வா. பாடி விடாத தன்னை தேடி
அதாவது தருமரை சுத்தி நான்முக சேனைகள் எல்லாம் அவரை சுத்தி காவல் கொண்டிருக்கிறது. தம்பிமார்கள் 4 பேரும் காவல் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆமா சரிங்க. 4 பேரும் தருமரை சென்று இருக்கிறாரு. சரி. ஆனா 4 தம்பிமார்களா அவரை சுற்றி காவல் புரியுறாங்க. 4 திசைகளையும் காவல் பண்ணி வருகிறாங்க. ஆமா. சரி. அதனால தருமரை சிறைபிடிக்க முடியவில்லை. ஆமா. என்னன்னு கேட்க வேண்டும் யாருகிட்ட? துர்யோதனகிட்ட. போய் பார்க்கலாம்.